ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம ஈஸியான மெத்தட்ல சூப்பரான கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ரொம்ப 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 சுலபம். உங்களுக்கு எந்த ஒரு ஃபேன்சியான இன்கிரீடியன்ஸும் தேவைப்படாது. எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம கடைகள்ல வாங்கி சாப்பிடுற சிப்ஸ் மாதிரியான அதே டேஸ்ட்ல அதே கிறிஸ்பினஸோட வீட்லயே நீங்க எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம முக்கியமா எம்எஸ்ஜி அந்த மாதிரியான கேடு தரக்கூடிய எந்த விஷயங்களும் இல்லாம ரொம்பவே ஹெல்தியான முறையில உங்க பசங்களுக்கு இந்த சிப்ஸை ரெடி பண்ணிட முடியும். ரொம்ப ரொம்ப சுலபமும் கூட. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபிளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுல மீடியம் சைஸ்ல உள்ள உருளைக்கிழங்குகளை நல்லா சுத்தமா நான் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஷவுட் அவுட். ஜெயமாத்தால இருந்து நமக்கு செம்மையான இந்த ஸ்லைசர்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் நான் இன்னைக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ண போறேன். முதல்ல நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பொட்டேட்டோஸ் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இந்த நம்ம தோல் நீக்கின உருளைக்கிழங்குகளை எவ்வளவுக்கு எவ்வளவு தின் ஸ்லைசஸா நம்ம ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு தின் ஸ்லைசஸா நமக்கு கட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்க எந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணிருந்தாலும் சரி நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்த உடனேயே ஒரு பவுல்ல தண்ணி வச்சுட்டு அதுல போட்டு வச்சிருங்க. இல்லைன்னா உருளைக்கிழங்கு கற்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு நம்ம விரல்ல வச்சோம்னா டிரான்ஸ்பரண்டா தெரியணும். அந்த அளவுக்கு தின் ஸ்லைசஸா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சிப்ஸ் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியா பேக்கெட்ல வர சிப்ஸ் மாதிரியே கிடைக்கும். இப்போ எல்லா உருளைக்கிழங்குகளையும் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தண்ணியில ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் எல்லாம் வெளியில ரொம்ப கலங்கலா ஆகியிருக்கும். இப்ப நல்லா நம்ம அதை அலசிட்டு ஒரு 2 தடவை 3 தடவை தண்ணி மாத்தி நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வச்சிடலாம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊர்னதுக்கு அப்புறமா தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு இப்ப நம்ம ஒரு ட்ரேல நல்லா 1 by 1 நம்ம அடுக்கி நல்லா காய விட்டு எடுத்துக்க போறோம். அந்த ட்ரேல நான் டிஷ்யூ வச்சிருக்கேன் தண்ணிய உறிஞ்சிறதுக்காக. ஒருவேளை நீங்க டிஷ்யூ யூஸ் பண்ண விரும்பல அப்படின்னா நல்ல சுத்தமான துணி, இட்லி துணி அல்லது சீஸ் கிளாத் மாதிரியான துணியை கீழே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேல பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி அடுக்கி வச்சு நல்லா காய விடுங்க. மினிமம் 4 மணி நேரத்துல இருந்து ஓவர் நைட் வரைக்கும் கூட நீங்க இதை ஏர் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த வீடியோ பர்பஸ்க்காக ஷூட் பண்றதுக்காக நான் ரெடி பண்ணதுனால சட்டுன்னு உடனே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 மணி நேரத்துலயே தேவைப்பட்டதுனால டிஷ்யூஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சு நல்லா அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சஃபிஷியன்டா டைம் இருக்கு அப்படின்னா நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஏர் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹை ஹீட்ல சூடு பண்ணிட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறமா அதை மீடியம் ஹைக்கு மாத்திருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்க நல்லா ஈரம் இல்லாம காஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில சேர்த்து நல்லா கிறிஸ்பியா ஆகுற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். எண்ணெயோட சூடு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஹீட் அப்பப்போ கொஞ்சம் கூடவும் கொஞ்சம் கம்மி பண்ணியும் வச்சு பேலன்ஸ் பண்ணி நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியா ஹை ஹீட்லயும் வைக்க வேண்டாம், ஒரே அடியா மீடியம் ஹீட்லயும் வைக்க வேணாம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சரியா அந்த கிறிஸ்பினஸ் வராம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது நல்லா கரெக்டா பொரிஞ்சு வந்துருச்சா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆயில்ல சேர்க்கும் போது ரொம்ப அதிகமா பபிள்ஸ் வரும் இல்லையா, நல்லா பொரிஞ்சிருச்சு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆயில்ல பபிள்ஸ் கம்மியாயிரும். அந்த டைம்ல நீங்க ஆயில ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சோம் அப்படின்னா எக்ஸஸா உள்ள ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். எப்பவுமே பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி சிப்ஸுக்காக ஃப்ரை பண்றோம் அப்படின்னா ரொம்ப டீப்பான ப்ரௌன் கலரா வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பொரிச்சோம்னா சிப்ஸ் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். ஸோ மைல்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா உப்பு, மிளகாய் தூள், அப்புறம் மிளகுத்தூள் இது எல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு மிளகாய் தூள் வேணாம், சின்ன பசங்க சாப்பிடுறாங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் சால்ட் பெப்பர் மட்டும் போட்டு கூட நீங்க சர்வ் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பைசஸ் பிடிக்கும் அப்படின்னா அது கூட நீங்க சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம் தான். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம ஃபிளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. Facebook, Instagramல ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். சீக்கிரமா உங்களை நான் இன்னொரு ஈஸியான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.